வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இந்த கதை எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கணும். கதையின் தலைப்பு எண்ணங்கள். நாம் யார் என்பதை தீர்மானிப்பது நமது பணமோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற நகையோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற வீடோ சொத்தோ கிடையாது. நம்மளுடைய எண்ணங்கள் தான் நாம் யார் என்பதை நமக்கு மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறது. இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்கு. நீங்களும் இதை கதையை கேட்டுட்டு இது பொய்யா நிஜமா உண்மையா பொய்யாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுவோம். ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருக்கார். அவர் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறாரு, தன்னோட மந்திரியை கூட்டிட்டு அப்படியே நாட்டை ஒரு பாதுகாப்பெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்காக சுற்றி பார்க்கறதுக்காக வெளியில் வராரு. அப்படியே சுற்றி பார்த்து வெளியில் வரும்போது ஒரு கொஞ்சம் காடு மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே அப்படியே வரும்போது அங்கே பார்த்தா ஒரு கொடி இருக்குது. அந்த கொடியில் ஒரு வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்கு. என்ன அரசர் சொல்கிறாரு, அந்த மந்திரியை கூப்பிட்டு அந்த வெள்ளரிக்காயை பறிச்சுடுவாங்க, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது. மந்திரி போய் அந்த வெள்ளரிக்காயை பறிக்க போன போது அந்த கொடிக்கு பக்கத்தில் ஒரு கண் தெரியாத ஒரு நபர் உட்காண்டிருக்கார். இந்த கதையில அந்த கண் தெரியாத நபர் இருக்காரு, அவர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். அதனால அவரை நம்ம அடிக்கடி அவரை பற்றி பேச போறதுனால அவருக்கு சோமன்னு பேர் சொல்லலாம். அந்த சோமன் உட்காந்துருக்காரு. அப்ப அந்த சோமன் சொல்றாரு, ஐயா அரசே மந்திரி, நீங்க அந்த காயை பறிச்சு சாப்பிடாதீங்க. அது வெள்ளரிக்காய் இல்லை, வெள்ளரிக்காய் போல இருக்கிற ஒரு விஷக்காய். அந்த விஷக்காயை சாப்பிட்டீங்கன்னா அது உடம்புல பல தீமைகளை உண்டு பண்ணும். உங்களுக்கு வயிற்று வலி வரும், வியாதிகள் வரும். அதனால அதை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு உடனே அரசர் அதை நம்பலை. அவர் சொல்றாரு, இந்த பையன் என்னமோ தெரியாம சொல்றாரு, அதை பார்த்தா நல்லா தெரியுது வெள்ளரிக்காய் தான், அது பறிச்சுவா, நம்ம 2 பேரும் சாப்பிடலான்னு உடனே மந்திரி பறிச்சுன்னு. அரசர் ரொம்ப சேஃபா இந்த மந்திரியை முதல்ல சாப்பிடுங்கிறாரு. மந்திரி சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே என்ன, மந்திரிக்கு ரொம்ப வயிற்று வலி வாந்தி அவருக்கு ரொம்ப ஒரு உடம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. உடனே அரசருக்கு கவலை ஆயிடுது. நாட்டோட மந்திரி இல்லையா, முக்கியமான ஆளு, என்ன இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த பையன் சோமனை கூப்பிட்டு, தம்பி இது என்ன தெரியாம நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நீ சொன்னதையும் கேட்காம அந்த காயை எடுத்து சாப்பிட்டுட்டோம், இப்போ இதுக்கு ஏதாவது மாற்று மருந்து இருந்தா சொல்லு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த சோமன் சொல்றாரு. ஐயா, இந்த கொடிக்கு பக்கத்திலேயே ஒரு செடி இருக்கு பாருங்க, அதில் நல்ல கையளவு அகலமுள்ள ஒரு இலை இருக்கும். அந்த இலையை பறித்து நல்லா கசக்கி அதோடைய சாரை மந்திரியை உடனே சாப்பிட சொல்லுங்க, சரியா போயிடும். உடனே மந்திரியை அந்த இலையை பறித்து கசக்கி சாறு சாப்பிட்ட 5வது நிமிஷமே மந்திரி நல்லா ஆயிடுறாரு. அவருக்கு அந்த வயிற்று வலியெல்லாம் சரியா போயிடுது. அரசருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு அவர் கேட்குறாரு, தம்பி நீ எப்படி கண்டுபிடிச்ச இது வெள்ளரிக்காய் இல்லை விஷக்காயின்னு? சொல்றாரு, ஐயா இந்த மாதிரி நாட்டில் பசி பஞ்சம் பட்டினி தலைவிரிச்சாடுது, அவ்வளோ அருமையான நாடு இது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு வெள்ளரிக்காய் காய்ச்சிருந்ததுன்னா யாரும் விட மாட்டாங்க, யாரும் பறித்து எப்போ எல்லாரும் சாப்பிட்டுருப்பாங்க. எப்போ அந்த ஒரு மனிதனும் அதை தொடவே இல்லையோ அப்போ அது விஷக்காய்ங்கிறது நான் யூகம் பண்ணினேன். அந்த அதனால தான் நான் சொன்னேன், ஐயா அது வெள்ளரிக்காய் இல்லை, அது உடலுக்கு தீங்கை உண்டு பண்ணக்கூடிய விஷக்காயின்னு. அப்போ எப்படி இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பச்சளை செடியை எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாரு அரசர். சொன்னா, அரசே அதுவும் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா எப்பவுமே கடவுள் நமக்கு ஒரு கெடுதலை கொடுத்தாருன்னா பக்கத்துலயே ஒரு நல்லதும் கொடுப்பார். எப்போ ஒரு விஷச்செடியை பக்கத்துல வச்சாரோ அந்த விஷச்செடிக்கு பக்கத்துல ஒரு நல்ல மூலிகை செடியை வச்சு அந்த விஷத்தை முறியடிக்கிறதுக்குள்ள ஒரு செடியை கடவுள் நமக்கு எப்பவுமே நமக்கு அமைச்சு கொடுப்பார். அது நான் ஒரு நல்லது இருந்தா பக்கத்துலயே, ஒரு கெடுதல் இருந்தா பக்கத்துலயே ஒரு நல்லதும் இருக்கும். அதனாலதான் அந்த செடியோட இலையை எடுத்து மந்திரி அந்த சாரை சாப்பிடணும்னு சொன்னேன். அரசர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சோமன் கிட்டக்க ஒரு மோதிரத்தை கொடுத்து தம்பி கிழக்கு பக்கம் போ, அரண்மனையோட கிழக்கு வாசலில் போனேன்னா அங்கே காலை உணவு
கொடுப்பாங்க, அதான் பிரேக்ஃபாஸ்ட்டு, நீ அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சோமனும் சரின்னு வாங்கிட்டு போயிடுறாரு. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு வைர வியாபாரி, வெளிநாட்டிலேருந்து ஒரு வைர வியாபாரி அரசவைக்கு வராரு. அரசர்கிட்ட வந்து, ஐயா அரசே, நான் பல கோடி மதிப்புள்ள நல்ல வைரங்கள் கொண்டு வந்திருக்கேன், நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அரசருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு சந்தேகமும் இருக்கு, இது அத்தனையும் நல்ல வைரமா போலி வைரமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனால அரசவையில் உள்ள எல்லாரையும் கேட்கிறாரு, ஊட்டிட்டு நல்ல வைரமா போலி வைரமா சொல்லுங்கன்னா ஒருத்தருக்கும் கண்டுபிடிக்க தெரியல. அப்போ டக்குன்னு அவருக்கு அரசருக்கு அந்த சோமன் ஞாபகம் வருது. அந்த பையனை கூட்டின்னு வா அப்படிங்கிறாரு. சோமனை கூட்டின்னு வராங்க. அரசர் வந்து அந்த சோமன்கிட்ட, தம்பி இத்தனை வைரங்கள், இத்தனை கற்கள் இருக்கு, இந்த இத்தனை கல்ல எது நல்ல ஜாதி கல், எது வந்து போலிக்கல் அப்படிங்கிறத நீ கண்டுபிடிச்சு சொல்ல தெரியுமா உனக்கு அப்படிங்கிறாரு. சோமன் சொல்றாரு, என்னால் முடியும் ஐயான்னு சொல்லிட்டு அத்தனை கற்களையும் கொண்டு போய் வெயில்ல காய வைக்கணும் அப்படிங்கிறாரு. உடனே வெயில்ல காய வைக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை எடுத்துன்னு வந்துட்டு அரசர்கிட்ட சில கற்களை கொடுத்து, அரசை இதெல்லாம் வந்து உண்மையான வைரம், இதெல்லாம் போலி வைரம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே இந்த வைர வியாபாரிக்கு பயம் வந்துடுது. என்னடா அரசரை ஏமாத்திட்டார் இல்லையா, அப்ப தண்டனை கிடைக்குமே. அதை அரசரை பார்த்து, ஐயா மன்னிச்சிருங்க அரசே, நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க அத்தனை வைரங்களையும் நீங்க எனக்கு காசே கொடுக்க வேண்டாம், நீங்களே வச்சுக்குவோன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. அரசருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா இந்த சோமனை கூட்டு கேட்கிறாரு, தம்பி எப்படி கண்டுபிடிச்ச, யாருமே அரசவையில கண்டுபிடிக்காத போது நீ மட்டும் எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு. ஐயா இத்தனை கற்களையும் வெயில்ல காய வச்சோம், உண்மையான வைர கற்கள் என்றால் அதெல்லாம் வந்து சூடாகாது, அது எப்பவுமே குளிர்ச்சியா தான் இருக்கும். போலி கற்கள் வந்து சீக்கிரம் சூடாயிடும். ஸோ எந்த கற்கள் எல்லாம் வந்து குளிர்ச்சியா இருந்ததோ அதெல்லாம் உண்மையான வைரங்கள், மற்றவை போலி கற்கள்னு நான் கண்டுபிடிச்சேன். உடனே அரசருக்கு ரொம்ப சந்தோஷமாயி திரும்ப ஒரு முத்திரை மோதிரத்தை கொடுத்து, அப்பா நீ மேற்கு பக்கம் போ, நம்ம அரண்மையோட மேற்கு பக்கம் போனால் அங்கே மதிய உணவு பரிமாறுறாங்க, போய் சாப்பிடுங்கிறாரு. அந்த சோமனும் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டாரு. அப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. அப்புறம் அரசருக்கு தன்னுடைய மகன் ராஜகுமாரனுக்கு ஒரு இளவரசியை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த பல நாடுகள்ல இருந்தும் நிறைய ஆலோசனைகள் வருது. ஆனா எந்த நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அரசருக்கு குழப்பமா இருக்கு. அப்போ திரும்ப அரசவையில கேட்டா ஒருத்தருக்கு சரியா ஆன்சர் பண்ண தெரியல. ஒருத்தர் இந்த அரசரோட மகளை பண்ணுங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து இப்படியே ஒருத்தர் சொன்னோடனே அவர் என்ன பண்றாரு, திரும்ப அந்த சோமனை கூட்டின்னு வாங்குறாரு. அவருக்கு சோமன் மேல அவ்வளோ நம்பிக்கை வந்து போச்சு. கூட்டின்னு வந்து, தம்பி நம்ம ராஜகுமாரனுக்கு ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணணும், எந்த நாட்டோட இளவரசியை கல்யாணம் பண்ணலாம் நீ சொல்லு அப்படிங்கிறாரு. சோமன் சொல்றாரு, ஐயா பக்கத்து நாட்டு அரசருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க நம்ம இளவரசருக்கு, அதுக்கு பக்கத்து நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டுடைய இளவரசியை நம்ம ராஜகுமாரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாரு. சார் அப்படியா, என்ன காரணத்தை வச்சு அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கிறாரு. சொல்றாரு, ஐயா இப்ப பக்கத்து நாட்டு ராஜா வந்து இப்ப என்ன பண்ண, நாளைக்கு நீங்க அடுத்த நாட்டு ராஜாவுடைய மகளை கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா, இந்த நடுவுல இருக்கார் இல்லையா இந்த அரசர், அந்த அரசர் வந்து உங்ககிட்ட சண்டைக்கு வர மாட்டாரு. அவருக்கு தெரியும் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தா பக்கத்துல இருக்கிற அதுக்கு அடுத்த நாட்டுல இருந்து உள்ள அரசர் வந்து அவர் மேல படையெடுத்து வந்துடுவாரு. அதே மாதிரி அந்த நாட்டுக்கு அரசரோட இந்த பக்கத்து நாட்டு அரசர் சண்டைக்கு போனா நீங்க சண்டைக்கு போயிடுவீங்க. அதனால அப்ப சண்டையே வராது. இந்த மாதிரி அவர் சண்டைக்கு வரமாட்டாரு. அதனால உங்களுடைய அந்த ஹோல் டெரிட்டரியும் அமைதியா இருக்கும். பக்கத்துல வந்து எந்த விதமான ஆட்சி வந்து அமைதியா நடக்கும். இந்த அரசர்கள்ட்டேனும் உங்களுக்கு தொந்தரவு இருக்காது, உங்களுக்கு நிம்மதியான ஆட்சியை நடத்த முடியும் அப்படின்னு. உடனே அரசர் ரொம்ப மகிழ்ந்து போய், இந்தாப்பா இன்னொரு மோதிரத்தை கொடுத்து, இந்தா வடக்கு பக்கம் போ, அரண்மனையோட வடக்கு பக்கம் போனேன்னா அங்க வந்து மாலை உணவு கொடுக்குறாங்க, அதை சாப்பிடுங்க. சோமனும் வாங்கிட்டு போயிடுறாரு. அப்படியே போன அப்புறம் அரசருக்கான என்னன்னா மனசுல வந்து ஒரு 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 சஞ்சலமாவே இருக்காரு மனசு. என்னன்னா அவரை வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இவர் பிச்சைக்கார அரசர்னு சொல்லி அவரை பத்தி ஒரு அப்படியே ஒரு
ஒரு கெட்ட பேர் நாட்டில் உலாவ வருதுங்கிறது அவருக்கு தெரியுது. சில ஜனங்கள் வந்து சில பீப்புள் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. இவருக்கு அது யாருக்கிட்ட போய் ஏன் நம்மளை பிச்சை, நம்ம நல்லா தான் ஆட்சி பண்ணுறோம், ஏன் நம்மளை பிச்சைக்கார அரசுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அவருக்கு உள்ளூர ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. யாருக்கிட்டையும் கேட்கவும் முடியல. கேட்டால் அவருக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும், எல்லாம் ஒரு அவமானமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு திரும்ப அந்த சோமனை ஒரு நாளைக்கு வர சொல்லி தனியாக ஒரு அந்தரங்கமான ஒரு அறைக்கு கூட்டின்னு போகிறார். கூட்டின்னு போய் அவன்கிட்ட கேட்குறாரு, சோமன்கிட்ட, தம்பி நீ எனக்கு எத்தனையோ விதத்தில் உதவி பண்ணியிருக்க, இதுவும் ஒரு உதவி பண்ணணும். என்னை எல்லாரும் நாட்டில் பல பேர் வந்து என்னை பிச்சைக்கார அரசுன்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க, என்னத்தினால எனக்கு அந்த பேர் வந்தது, எனக்கு அது ரொம்ப மன சஞ்சலத்தை உண்டு பண்ணுது, உனக்கு தெரிஞ்சது சொல்லு அப்படிங்கிறாரு. அந்த சோமனுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கு, அரசர்கிட்ட போய் சொல்ல முடியுமா. இருந்தாலும் அரசர் வந்து அவரை நிர்பந்திக்கிறார், சொல்லு சொல்லு சொல்லுன்னு. அப்போ சொல்கிறார், அரசே என்னை மன்னிக்கணும், நீங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான், உங்களை நாட்டில் பல பேர் வந்து பிச்சைக்கார அரசர்னு சொல்கிறாங்க, அதுக்கு காரணம் என்னன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. அந்த சோமன் வந்து ஒரு தயக்கத்தோட சொல்கிறாரு, அரசே நான் வந்து எனக்கு மற்ற இடங்களில் நடந்த காரணங்கள் தெரியாது, பட் என்கிட்ட நடந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் அதை சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன், முதல்ல உங்களுக்கு உங்கள் மந்திரியை வந்து ஒரு பெரும் நோயிலேருந்து அவரை காப்பாற்றி கொடுத்தேன். என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு மந்திரியை காப்பாற்றி கொடுத்தினா ஒரு அரசர் உடனே தன்னோட முத்து மாலையோ வைரக்கம்மலையோ கழட்டி கொடுத்து நீ போய் இருந்துக்கோப்பான்னு சொல்லி ஒரு பரிசாக கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு முத்திர மோதிரத்தை கொடுத்து போய் சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பிட்டீங்க. சரி, அது முடிஞ்சு போச்சு. அடுத்த வாட்டி இன்னொரு வாட்டி என்னாச்சு, உங்களை பெரிய நஷ்டத்துலேருந்து நான் உங்களை காப்பாற்றி உங்களுக்கு நிறைய லாபத்தை உண்டு பண்ணி கொடுத்தேன். அப்போவும் அந்த மாதிரி நேரமாக இருந்தால் அந்த அரசரும் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டு வச்சு நிறைய தங்க காசுகளை கொடுத்து பொற்காசுகளை கொடுத்து, நீ எனக்கு இவ்வளோ உதவி பண்ணியிருக்க, அதனால இந்த பொற்காசுகளை உனக்கு பரிசாக கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போவும் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு முத்திர மோதிரத்தை கொடுத்து ஒரு பக்கம் போய் மதிய உணவை சாப்பிடு அப்படின்னீங்க. மூணாவது அதை விட்டுடுங்க, மூணாவது வாட்டி நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பையே உண்டு பண்ணுறதுக்காக நான் ஒரு வழியை சொன்னேன். ராஜகுமாரருக்கு வந்து இந்த இளவரசியை கல்யாணம் பண்ணினா நாடு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், நாட்டில் அமைதி நிலவும்னு சொன்னீங்க. அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு இதை சொன்னேன், ஆலோசனையை சொன்னேன். அப்போவும் நீங்கள் அப்போ அது மாதிரி அரசர்கள் அந்த மாதிரி நேரத்தில் அரசர்கள் என்ன பண்ணுவாங்க, இவ்வளவு ஒரு நாட்டின் பாதுகாப்பு குறித்து நீ கொடுத்த ஆலோசனைக்கு நன்றின்னு சொல்லி ஒரு 2-3 கிராமங்களையாவது தானமாக எழுதி கொடுத்து பழிச்சு போவாங்க. நீங்கள் அப்பவும் ஒரு முத்திர மோதிரத்தை கொடுத்து மாலை உணவு போய் சாப்பிடுட்டீங்க. எப்பவும் நீங்கள் சாப்பாடை தவிர வேற ஒன்றுமே உங்கள் மனசுல இல்லை. உங்களுக்கு என்னென்னா எப்போ பாரு சாப்பாடுன்னு அந்த எண்ணமே தான் இருக்குது. அதனால தான் உங்களை வந்து பக்கத்தில் இருக்கிற உங்கள் நாட்டில் இருக்கிற பல பேர் வந்து உங்களை பிச்சைக்கார அரசர்னு சொல்கிறாங்க. நான் இதை வந்து உங்கள்கிட்ட உண்மையை சொன்னதுக்காக என்னை மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு அந்த சோமன் சொல்கிறாரு. அரசருக்கு வந்து ரொம்ப வெட்கமாக போயிடுது. பையன் சொன்னதில் தப்பு இல்லையே, ஒரு அரசருக்குன்னு ஒரு கெத்து இருக்க வேண்டாமா, அதெல்லாம் இல்லாமல் எப்போ பாரு சாப்பாடுன்னு ஒரு சாப்பாட்டு ராமன் மாதிரியே பேசிட்டு இருந்தார். அப்போ அரசர் ரொம்ப வெட்கப்பட்டு தலையை குனிஞ்சு, தம்பி எனக்கு வந்து ஒரு பெரிய குழப்பத்திலேருந்து என்னை விடுவிச்சிருக்க, எனக்கு ரொம்ப நாளாக இந்த சஞ்சலத்தை நீக்கி என் மனசில் இருந்த ஒரு தப்பான என்னுடைய எண்ணங்களையும் நீ மாற்றி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிறைய சன்மானம் கொடுத்து அந்த சோமனை அரசனை அனுப்பி விடுறாரு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறது, நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களாக இருக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி அமையறதோ அதை பார்த்து தான் நமக்கு நம்மளுடைய சுற்றி இருக்கிற மனிதர்கிட்டேருந்து கிடைக்கிற மரியாதை. நமக்கு உயர்ந்த எண்ணங்களும் நல்ல எண்ணங்களும் இருந்தா, தர்ம சிந்தனை உள்ள எண்ணங்களும் இருந்தா, நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் வந்து நம்மளை மதிப்பாங்க. நம்மளுடைய எண்ணங்கள் வந்து மட்டமான எண்ணங்களாக இருந்து ஒரே நல்ல கெட்ட வழியில் போகிற எண்ணங்களோ இல்லை ஒரு ரிஃபைண்டாக இல்லாமல் ரொம்ப அப்படி எண்ணங்கள் இருந்தால் நமக்கு மரியாதை கிடைக்காது. இதுதான் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு நீதி. இது நீங்கள் எல்லாரும் யோசித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும், இது நிஜமான உண்மைதான்.
அதனால் நம்மளுடைய எண்ணங்களை நம்ம எப்போவுமே நல்ல எண்ணங்களாக, நல்ல எண்ணத்தோடு நம்ம வாழணும். அதுதான் நமக்கு வந்து ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்க முடியும். சமுதாயத்தில் நமக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை வந்து என்னுடைய ஒரு மெய்டன் அட்டெம்ப்ட், தட் இஸ் இட் இஸ் எ டெபியூ. நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுத்து, நான் இன்னும் பல கதைகள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ஆதரவு கொடுத்து என்னை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.